நான்லாம் ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கேன் ஒரு செலிபிரிட்டி. அந்த செலிபிரிட்டி பேரை சொல்லக்கூடாது. அவர் பார்த்துன பேர் அவருக்கு தெரியும். மிகப்பெரிய செலிபிரிட்டி இன்னைக்கு அவர். ஒரு 4 படம் நான் ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன். காசு கேட்டு எனக்கு காசே தரல. பட் எனக்கு பேர் வந்துச்சுன்னு காசு கேட்டேன், காசு தரல. ஏன்னா விட்டேன். எல்லாரும் நினச்சிப்பாங்க இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி பண்ணாரு, காசு வாங்கிட்டு இருப்பார். ப்ராமிஸ் என் ஃபிட்னஸ் கரியர் மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன். காசே வாங்கல. பூரா பெட்ரோல் இங்கேருந்து பார்க்காயாத்து போய் ட்ரெயின் பண்ண காசே வாங்கலப்பா. காசு கேட்டேன். குறைஞ்சபட்சம் 20,000 போட்டாலே எனக்கு 7 லட்ச ரூபா இருக்கும். காசே தரல. பேர் சொல்ல முடியாத நிலைமை. என்ன பண்ணுறது? கேட்டுட்டேன். அசிங்க இதை விட நானே விட்டுட்டேன் ட்ரைனிங். நீ வேணா, நான் உனக்கு பண்ணலன்ட்டேன். இல்லை மாஸ்டர் என்ன நடுவில் விட்டு போறடே, எப்பா நான் விட்டுரு, நான் பண்ணல. யோசித்து பாரு, எனக்கு லைஃப் இருக்கு. நான் இங்கேருந்து கார் எடுத்துட்டு வரேன், பெட்ரோல் போடணும். இல்லை நீ தரேன்னா 25,000 ஒரு மந்த் கொடுத்த, மீதி 5 வருஷம் யார் கொடுப்பா? என் டைம் எல்லாமே. பட் பேர் எடுத்துட்டேன். ஓகே, அது மூலயமா இன்னொரு விஐபி வரான்னு பார்ப்பேன். இப்படி தான் தமிழ்நாட்டு ட்ரெயினரோட என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. செலிபிரிட்டி கிட்ட கேட்க முடியாம, விஐபி கிட்ட கேட்க முடியாம உட்காந்துட்டு இருக்காங்க. விட்டுருவாங்க, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பேர் எடுக்கணும்னு நான் அதை விட்டுட்டேன். அப்போ என்னோட விஷயம் என்னன்னா, பேர் போதை அதிகம். எனக்கு பேர் எடுக்கணும். இப்ப பேர் எடுக்கும்போது தானே நீங்க வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இந்த ஆளுக்கு பேர் இல்லைன்னா நீங்க எங்க வர போறீங்க? புரியுதா? அந்த பேர் இருக்கும், அந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாரும் வருவாங்க. ஓகே, இதை வச்சு நான் என்ன சர்வே பண்ண முடியும் இப்படின்னு பார்ப்பேன். இதை தான் நான் எல்லா ட்ரைனர்ஸ்க்கும் ஒரு ரிக்வெஸ்டாவே வைப்பேன். என்னன்னா, எல்லாருமே உழைப்புக்கத்த ஊதியத்துல பேர் கிடைக்குதா பாருங்க. அந்த ஊதியம் வேண்டாம், பேர் எடுத்துக்கலாம். பேர் எடுத்துட்டு இதை நான் வந்து முடிவு பண்ணேன். எப்படின்னா, இது கூட எனக்கு தெரியாது. அர்ஜுன் சார் எனக்கு சொன்னார். நான் போயிட்டு இருக்கேன். என்னடா சிவா, அஜித்துக்கு ரெகுலரா போறியா அப்படின்னாரு அர்ஜுன் சார். சார் போயிட்டு இருக்கேன் சார். எப்படா இப்போ ஓகே இல்லடா, இன்கம்லாம் ஓகே சார், ஆனால் எங்க சார் அப்படியே போயிடுது சார் எல்லாம். இல்லை சிவா, பேர் எடுத்தனா பணம் உன்னை தானா துரத்தும். அன்னைக்கு நீ செலக்ட் பண்ண டச் விட்டு அர்ஜுன் சார் என்னோட கடவுள். நான் எல்லா இன்டர்வியூல சொல்லுறதுனா அவர் சொல்ற ஒரு வார்த்தையும் இன்னைக்கு நான் செலக்டிவா ட்ரெயின் பண்றேன். ஓகே, நீ அப்பாவா? அதே மாதிரி சிவாவா? ஐயோ ரொம்ப காஸ்ட்லி. டே ரொம்ப காஸ்ட்லியே இல்லடா. நான் ஏன்டா என் பொழப்புல எவ்வளவு குத்தாலும் வாங்கி ட்ரெயின் பண்ற, வாங்குறா. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இப்போ என்கிட்ட செலிபிரிட்டிஸே தேடி வரும்போதோ, மாஸ்டர் மந்த்லி எவ்வளோ மாஸ்டர் உங்களுக்கு? இல்லைங்க பர் டே பண்ணிக்கலாமா மந்த்லி? சொல்கிறேங்க ஒரு 50,000. மாஸ்டா காஸ்ட்லின்னாங்களே மாஸ்டர் உங்களை? காஸ்ட்லியா? ஏங்க வீட்டு வாடகை 20,000 ரூபாங்க. அது கட்டுறதுக்கு காசு இருந்தால் போதும், நான் உழைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்னங்க காஸ்ட்லின்னு? மாஸ்டர் பரவாயில்லையா மாஸ்டர், இவ்வளோ தானே மாஸ்டர்? அவ்வளோதாங்க. என்னங்க அதிகமாக தருத்தனா கொடுங்க. இப்படி ஆகிட்டேன் அஷ்ரப் நான். இது எனக்கு இல்லை, எல்லா ட்ரைனர்ஸும். நம்ம தமிழ்நாட்டு பசங்களாம் அப்படி தான். நிறைய பேர் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபைட் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டக் ஆகிடுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, செலக்டிவாக இந்த செலிபிரிட்டியை பண்ணால் நம்மளுக்கு பேர் வருமா? அவங்க கீழே இன்கம்மை பார்க்க வேண்டாம். பேர் எடுத்துருங்க, அதுக்கு பின்னாடி தானா துரத்தும். இது அர்ஜுன் சார் எனக்கு கொடுத்த லெசன். இன்னைக்கு செலக்டிவாக நீங்கள் வரீங்களா? ஓகே, நீங்கள் எவ்வளோ தரீங்க? பரவாயில்ல வாங்க. எனக்கு இன்னும் அந்த பணத்தை விட அந்த பேரோட போதை வந்து அதிகமாகிடுச்சு. எப்படி பண்ணலாம்? இப்போ அனகாவை பண்ணிட்டு எப்படி அனகாவை நிறுத்தினா ஃபிட்டாக கேர்ள்ஸ் மத்தியில் ஒரு ஹீரோயின் மத்தியில் ஒரு பேர் வரும். ஓகே, ஹீரோஸ் எல்லாருக்குமே எனக்கு தெரியுது. ஓகே, ஹீரோயின் மத்தியில் எப்படி பேர்? அனகா இல்லை சுபிக்ஷா, 2 பேர். ஏன்னா அனகா ஓகே இவங்களை நிறுத்தலாமா, இல்லை சுபியை நிறுத்தலாமா, இப்படி மைண்டில் போயிட்டுருக்கு டெய்லி. இப்போ இதை பார்க்குற செலிபிரிட்டிஸ் கூட கோச்சிங் வாங்கலான்னு தெரியும். ஆனால் நான் தப்பாக பேசலைங்க.